ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாப் வெயிட்டிங் ஃபார் த பர்ஃபெக்ட் டைம் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம லைஃப்பில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணுறேன், மண்டேலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறேன், இந்த இயர் முடிஞ்ச அப்புறமா கண்டிப்பாக நான் இந்த ஹேபிட்டை எனக்குள்ளே டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா? பர்ஃபெக்ட் டைம் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு மரம் நடுறோம் அப்படின்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம நட்டுருக்கலாம். இப்போது அதுக்கான செகண்ட் பெஸ்ட் டைம், ஓகே 20 இயர்ஸ் முன்னாடி நம்மளால் முடியல, அப்புறம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம இன்றைக்கே செய்யணும். நம்ம எல்லாரும் சக்ஸஸ் வேணும்னு ஆசைப்படுறோமே தவிர, ஆனால் அதுக்கான ஆக்ஷன் எடுக்க நம்ம ரொம்ப பயப்படுறோம். இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு இன்னும் ஒரு 1 மந்தில் நம்மளுக்கு எக்ஸாம் வரப்போகுது. இன்னையிலேருந்து நம்ம டைம் டேபிள் அதை ஸ்கெடியூல் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி 1 ஹவர் படித்தா நாளைக்கு திருப்பி நம்ம அதே 1 ஹவர் படிக்க போகிறோம். எக்ஸாம் வரைக்கும் நம்ம அதே 1 ஹவரை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தால் எக்ஸாம் அப்போது நம்ம ரிலாக்ஸாக வெறும் ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ஆனால் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் டெய்லியும் அதை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தால் லாஸ்ட்டில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபியர், டென்ஷன் எல்லாமே நம்மளுக்கு தான் வரும். அப்போ நம்ம ரெக்ரெட் பண்ணுவோம், ஐயோ நம்ம அன்றைக்கே படிக்கலையே, அன்றைக்கே நம்ம ஸ்கெடியூல் பண்ணோம், அதை நம்ம விட்டுட்டோம், பார்த்துக்கலான்ட்டுன்னு. ஸோ அந்த பார்த்துக்கலான்ற வேர்டை எப்பயுமே நம்ம வச்சுக்கக்கூடாது. இனி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சேயிங் இருக்குது, ஸ்மால் ஸ்டெப்ஸ் எவ்ரி டே ஆர் பெட்டர் தேன் பிக் ப்ராமிசஸ் சம்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா டெய்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 வேர்ட்ஸ் நம்ம கற்றுக்கலாம். ஒரு சிலர் அடல்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக நான் ஜிம் போகணும், கண்டிப்பாக நான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிம் போகணுன்னா ஃபர்ஸ்ட்டு 2 ஹார்ஸ் ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை, அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். அதே மாதிரி தான் சக்ஸஸ்க்கு ரொம்ப முக்கியம் பர்ஃபெக்ஷன் கிடையாது. அதுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கன்சிஸ்டன்சி. ஒரு பட்டர்ஃப்ளை கூட ஓவர் நைட் க்ரியேட் ஆகாது, அது தெரியும் இல்லையா? அதுக்குன்னு தனியாக ஒரு டைம் எடுத்துக்கும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் எல்லா விஷயமும் ஓவர் நைட்டில் சேஞ்ச் ஆகாது. அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துப்போம், டெய்லியும் அதுக்கான ஒரு டைனி பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்போம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான விஷயம் கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு நோட் புக் ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு பேஜ் எழுதுங்க, அட்லீஸ்ட் ஒரு சாப்டரை படிச்சுட்டு அதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத ஒரு 2 to 3 லைன்ஸ் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எழுதுங்க. இது டெய்லி ஒரு ஹேபிட்டாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா 1 டே ஆர் தி அதர் டே நீங்கள் அதை ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஒர்க் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, அதுவே உங்களுக்கு ஹேபிட்டாக கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நீங்களாக ஏதாவது நம்ம ஜர்னல் பண்ணணும், நம்ம எழுதணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இன்னியோட டாபிக். இதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு மொபைல் சார்ஜ், நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது மொபைல் தான். அதில் ஒரு ஃபோன் பேட்ரி ஒரு 5% இருந்தால் உடனே நம்ம என்ன பண்ணுவோம், சார்ஜரை தேடுவோம். ஆனால் நம்ம ட்ரீம்ஸ் 5% ஆகும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கான ஆக்ஷனே அதுக்கான ஆக்ஷன் சுத்தமாக நம்ம எடுக்கவே மாட்டோம். ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் இருக்கட்டும் அப்படின்ட்டு. அந்த ஃபோனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்ம நம்மளோட ட்ரீம்க்கு நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி தான் ஒரு செடியோட எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். ஒரு விதையை இன்றைக்கி நம்ம விதைச்சோம் அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக அது மரமாகாது. டெய்லியும் அதுக்கான வாட்டர் கொடுக்கணும். அதே மாதிரி தான் அதுக்கான தேவையான நம்ம அதை உரம் அதெல்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல ஒரு பெரிய மரமாக வரும். ஏன்னா நம்ம அதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம ட்ரீம்ஸ்க்குமே. இன்றைக்கி நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சா உடனே நாளைக்கு டாக்டர் ஆக முடியாது. அதுக்கான எஃபர்ட்ஸ், அதுக்கான திங்ஸ் எல்லாமே நம்ம ஒன்று சேர்த்து பண்ணணும். அதுக்கப்புறமா நிறைய லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி இருக்குது. சக்ஸஸ்க்கு சீக்ரெட் டேலண்ட் எதுவும் கிடையாது. அதுக்கான ஒரே ஒரு டேலண்ட் என்ன அப்படின்னா, டெய்லியும் டிசிப்ளினாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், அவ்வளோ மட்டும்தான். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.